திமுக ஆட்சியில வரவிடாமல் இருப்பதற்கு மக்கள் நல கூட்டணி உருவாடுறது கருத்து மக்கள் நல கூட்டணி உருவாடுறது ஏதாவது ரகசியம் இருக்கா? நிறைய ரகசியம் சொல்ல முடியாது. நிறைய ரகசியம். கலைஞருக்கு பின்னாடி முக ஸ்டாலின் திமுக தலைவரா வந்திருக்காரு. அது மாதிரி வைகோக்கு பின்னா அதுக்கப்புறம் துரை வைகோ மதிமுக தலைவரா இல்ல, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. ஏன்னா அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய கால்சட்டை பருவத்திலிருந்து திராவிட முன்னேற்றத்தை பணியாற்றியவர். மாணவர் மன்றத்திலிருந்து துவங்கி இளைஞரியாக பல்வேறு நிலையில் பொறுப்பு வகித்து அவர் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்க அரசியல் ஈடுபட்டு கொண்டு வருகிறார். அவருடைய வருகையே கண்டித்த தலைவர் வைகோ அவர்கள் ஏறக்குறைய 28 ஆண்டு காலம் எங்கே இருந்தார், என்ன பண்ணார் என்பதுக்கு தெரியாது. ஒரு கார்பரேட், அவர் குடும்பம் எல்லா குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்போது நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது பாராசூட்ல அவர் உட்காந்துக்கிட்டு மேலே இறங்கிட்டு 32வது படிக்கட்டில் மாடியில் இறங்கிட்டு நான் தான் அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பொருள். நாங்கள் 32 மாடியையும் நடந்தே ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி நாங்கள் 32ஆம் மாடிக்கு வந்திருக்கிறோம். அவர் நேரடியாக ஹெலிகாப்டர்லயோ அந்த பாராசூட்லயோ இறங்கி அவர் எங்களை நான் தான் தலைவர் என்று சொல்வதை ஒருபோது இதுக்கு 20க்குமான வேறுபாடுகள் இதுதான். இவர் அரசியல் படுத்தப்படாமல் எங்கேயோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். குறிப்பாக சொல்லப்போனா ஐடிசி கம்பெனியில் சிகரெட் உள்ளிட்ட அந்த போதை வசதிகள்லாம் நடத்திட்டு இருந்தார். இன்னைக்கு அவரோட எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாம் நிறைவு செய்து விட்டு இப்பொழுது அரசியலுக்கு வருகிறார். நாங்க எங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்களுடைய கை காசு செலவு செய்து எல்லாற்றையும் இழந்து கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கும் அவருக்குமான வேறுபாடு இதுதான். எனவே தலைவர் தளபதி அவர்கள் நெடிய அரசியல் பாரம்பரியம், இவருக்கு எந்த பாரம்பரியம் இல்லை, அரசியல் பாரம்பரியம் இல்லை என்பதுதான் எங்க குற்றச்சாட்டு. அது காலம்தான் பதில் சொல்லணும், காலம்தான் பதில் சொல்லணும். கண்டிப்பா தவறு. இப்போ மாமல்லபுரம் பக்கத்துல நம்ம கோவளம் பக்கத்துல கூட நேற்று முன்தினம் ஒரு விமானம் தவறா கீழே விழுந்துச்சு. பயிற்சி விமானம் தானே, அது பயிற்சி விமானிகள் தானே, துரையும் பயிற்சி விமானி போல் தான். அதுக்கு மேல அது கொண்டு அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க அந்த கம்பெனியை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க, அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. இப்பொழுது கூட அதுல இருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்க கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்க கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம், நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர வெடி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து 3வது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் 1.5 கோடி ரூபாய். அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்ட் 15 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய்க்கு பெருமானாலும் ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனா அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்க, சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருந்து, யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது. அண்ணாமலை ரஃபேல் வாட்ச் கட்டி இருக்காருமா, 5 லட்சம் பெருமானம் அந்த வாட்ச் கட்டிட்டு இருக்காங்களே. நீங்க அண்ணாமலை ஒப்புறீங்களே? இல்ல, எங்களை ஒரு ஒப்பு விட்டு இருந்தாலும் நான் அதை சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய், அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுவதெல்லாம் அந்த கட்சியுடைய முன்னணி தோழர்கள், தளபதிகள் இணைந்து அந்த கூட்டத்தை அரசியல் நெறிப்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் இன்றைக்கும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள், ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். விஜய் வந்தால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம், அவரை பார்த்தால் போதும் என்ற நிலைமைக்கு இருக்கின்ற அந்த கூட்டம் ஒரு அரசியல் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் வருகின்ற அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை
தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்.